வணக்கம். ஜான் லாரன்ஸ். நீங்கள் எந்த ஊர்? எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில். ஓகே சார். ஆமாம். முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், சினிமா நடிகர் திரு விஜயகாந்த் அவர்கள் 2 மாதம் முன்னாடி இப்போ இறந்துட்டாங்க. சரி சார். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, புரட்சி கலைஞர் விஜயகாந்தினுடைய ஆரம்ப சூழ்நிலையில் எனக்கு புத்தின்னு ஒன்று வந்த பிறகு அவருடைய படம் பார்த்துருக்கேன். அவருடைய கொள்கைகள், அவருடைய நடிப்பு திறமைகள், அவருடைய எண்ணங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், நான் வேறு கட்சியில் இருந்துட்டு இருக்கேன். ஆனால் விஜயகாந்தினுடைய அந்த கொள்கைகள் எனக்கு சின்ன வயசுல ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. பட் நான் இப்போ எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், தமிழகத்தில் காமராஜர்னு ஒரு மாபெரும் தலைவனுக்கு பின்னால் உதித்த ஒரே ஒரு நல்ல தலைவன் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் சார். புரிஞ்சுதான்? அதாவது கர்ம வீர காமராஜருக்கு பின் ஒரு தமிழகத்தில் ஒரு நல்ல தலைவன் உருவானார் என்று சொன்னால் விஜயகாந்த் மட்டும்தான். அவருடைய செயல் திட்டங்கள், அவ்வளவு உணர்வுபூர்வமான கருத்துகள், ஏதாவது செய்யணும். அதாவது எல்லா அரசியல்வாதியும் வளைஞ்சு போகிறான். இந்த ஊடகங்கள் என்ன பண்ணிச்சுன்னா விஜயகாந்தை தவறாக சித்தரிச்சாங்க. ஏன்னா நேர்மையானவங்க வளைய மாட்டான். அவர்கிட்ட இருந்தது ஒன்லி நேர்மை, நல்ல திட்டங்கள் செய்யணும். நல்ல அதே போல் அவர் வருமான சான்றிதழ், பிள்ளையினுடைய அப்ளிகேஷன், படிக்கும் பிள்ளையினுடைய அப்ளிகேஷனில் வருமான சான்றிதழை இணைக்கணும்னு ஃபஸ்ட்டில் ஒரு திட்டம் கொண்டாது. அது ரொம்ப கவர்ந்துடுச்சு. ரெண்டாவது என்னன்னா, இப்போ இந்த கொரோனா டைமில் யாரும் இடம் கொடுக்கல. என்னுடைய காலேஜுக்குள்ளால் கொண்டு புதைங்கன்னு சொன்னார். அடுத்து உணவுகளை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அது எம்ஜிஆரை விட அவர் தான் தான தர்மம் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரை விட 100 மடங்கு என்னுடைய கேப்டன். ஏன்னா அவருடைய இறந்த பிறகு சின்ன வயசுலேயே நான் ரசிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய, அன்பா பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் விஜயகாந்த் மட்டும்தான். தலைவர் பண்ணி நான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாபெரும் பேச்சாளர். அதனால அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னேன். அரசியலை தாண்டி ஒரு மனிதருங்கிற அளவில் ரொம்ப 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 நேசிக்கிறேன். அதே போல வருமான சான்றிதழ் இணைக்கிறது மட்டும் இல்லை, ரெவன்யூ ஸ்டாம்பில் கையெழுத்து போட்டு அரசு சம்பளத்தை வாங்குற ஒரு அரசு ஊழியருடைய பிள்ளைகள் அரசு பள்ளியில் தான் படிக்கணும். அது ரொம்ப என்னுடைய அரசு பள்ளிகள் எல்லாம் காமராஜருடைய திட்டத்தை கனவு நிறைவேறி இருக்கும். காமராஜருடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் உயிர் பெற்றிருக்கும். ஏன்னா அரசு பள்ளிக்கு பிள்ளைகள் போயிருக்கும். கலைஞருடைய பிள்ளை, இந்த கலெக்டருடைய பிள்ளைகள், எல்லா அதிகாரியுடைய பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூல் பாப்புலர். அப்போ என்ன வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். எம்ஏ மட்டும் படித்த பிள்ளைகள் அத்தனை. அப்படி ஒரு பயங்கரமான திட்டம். ரேஷன் அரிசியை வீடாக கொண்டு கொடுக்கணும்னு திட்டத்தை கொண்டு வந்தார். எல்லா தமிழகத்தினுடைய எல்லா மடையர்களும் எல்லா பைத்தியங்களுடன் சொல்லுவேன், ஏன் பொருளை கொடுக்க முடியாதுன்னு நான் அந்த டைமில் கேட்டேன். நான் கேப்டன்ட்ட ஆள் அனுப்பினேன். அகஸ்டின் இவர் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு பேச்சாளராக வாரேன்னு சொன்னால் இவங்க என்ன தட்டினாங்க, சேரவிடலை. அப்போ நான் இந்த ரேஷன் பொருள் எப்படி வீட்டுக்கு கொண்டு சேர்க்க முடியுங்கிறதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருப்பேன். இப்பவும் சொல்கிறாங்க ரேஷன் பொருளை வீடாக கூட ஆந்திராவில் செயல்படுத்துகிறாங்களா, அவங்களுக்கு அந்த திட்டத்தை பற்றி ஒரு முழுமையான ஈடுபாடு இல்லாமல் செயல்படுத்துகிறாங்க. ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்து அந்த நல்ல திட்டத்தை சொன்னார். தமிழகத்தினுடைய மடையர்கள் எல்லாம் அவர் சொன்னதை மடையன்னு சொன்னான். இப்போ இவனும் எல்லாம் மடையனாகி நிற்கிறான். அதாவது ஒரு மாபெரும் பெருந்தலைவர், சொந்த பூமியில் அவர் அடக்கம் பண்ணது என் அதை விட சந்தோஷம். நான் இந்த கூட்டங்கள் கொஞ்சம் குறையிட்டு விஜயகாந்த் போய் நானும் ஆசீர்வாதம். ஏன்னா நான் மதமாக இருந்தாலும் மத உணர்வு வரிகளுக்கு அப்பாற்பட்டவன். ஆனால் விஜயகாந்த் ஒருக்க பார்க்கணும், 2 தடவை பார்த்துருக்கேன். அவர் காலேஜுக்கு நான் போயிருக்கேன். ஆண்டாளர் இன்ஜினியரிங் காலேஜ் போயிருக்கேன். அங்குள்ள டிசிப்ளின், அங்கே உள்ள அந்த 2004 அவர்கிட்ட போகிறேன். அவரை நேரடியாக பார்த்தேன். ஆனால் சந்திக்கிறதுக்கு யாரும் விடல. அப்பவுமே நான் பெரிய பேச்சாளர். அதனால் இவன் ஏதாவது பேசிடுவான். ஆமாம், விஜயகாந்தோட உள்ள தனிப்பட்ட முறையில் இருந்து இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாபெரும் பேச்சாளர், மாநில பேச்சாளர். அதை விட்டு நான் அவர்கிட்ட சேரணும்னு சொன்னால் என்னங்க யாருமலையா இங்கே இருந்த தலைவர்கள் எல்லாரும் என்ன தட்டி தாத்தாங்க. அந்த டைமில் மாவட்ட செயலாளர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதையெல்லாம் என்ன தட்டி. அதில் இந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு போயிடுவேன். அவருடைய ரேஷன் பொருள் கொண்டு போகிற திட்டம், அரசு அதிகாரிகளுடைய பிள்ளைகள் எங்கே சேரணும், எங்கே படிக்கணும், அந்த திட்டம், ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் அவர் நன்கொடை பண்ணி ஆஸ்பத்திரிகள் எப்படி வைக்கணும், லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு மாநிலமாக நான் மாற்றுவேன் சொன்னது முடியும். அரசியல் வரதுக்கு முன்னாடி நாகர்கோவில் கோட்டார் ஆஸ்பத்திரிக்கு அவ்வளோ தக்கல் ஆஸ்பத்திரி, குளித்தர் ஆஸ்பத்திரி, பூதப்பாண்டி ஆஸ்பத்திரிக்கு அதாவது கொடுத்தார். எல்லாத்துக்கும் பட்டு கொடுத்தார். நினைக்கிறேன் அரசியல் வரதுக்கு முன்னாடி மக்களுக்கு பண்ணணும்னு நினைச்ச ஒரு மனிதராக இருந்திருக்கு. அதான் சார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இல்லை செய்யணும்னு பிறந்தவர். ஏதாவது ஏழைகளுக்கு செய்யணும்னு பிறந்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கீழே படுக்கிறது ஏன்னா மத்தியில் படுத்துட்டு போட்டோம். அப்போ அவன் ஆண்டவர் ஏன்னா வசதி உள்ளவன் அங்கே போக மாட்டான். அப்போ ஏழைகளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு
ஒரே உணர்வு உள்ளது காமராஜருக்கு பின் விஜயகாந்த் மட்டும்தான். காமராஜர் ஏழைகளுக்கு செய்ய வேண்டியதானே இவ்வளவு பள்ளிக்கூடங்களை திறந்தாரு. என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்பர் கோதாவரி மின் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மான்செஸ்டர் அழைக்கக்கூடிய கோணத்தை கொண்டு வாங்கினது காமராஜர். இந்த பட்டண கால்வாய் திட்டத்தை கொண்டது காமராஜர். இந்த பட்டண கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்ததுனால மாத்தூர் தொட்டி பாலம் வருது. அது இந்த இந்திய நாட்டினுடைய பெருமை சேர்க்கக்கூடிய, நம்ம தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆர்வாய்மொழி நூல் மில்ல கொண்டு வந்தது அவர். கிட்டத்தட்ட அரசு தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலை பள்ளிகளை கொண்டு வந்திருக்காரு. 2672 குளம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெட்டி இருக்கிறாரு. மற்ற திட்டங்கள். இதனால தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்தே பூதப்பாண்டி, தக்கலை எல்லா மருத்துவமனைக்கும் அவர் பெட்டு கொடுத்து ஏழைகள் அனுபவிக்கணும். ஏழைகளை நம்மளை போல வரணும். ஒரே ஒரு காமராஜர் வர ஒரே ஒரு தலைவர் அவர் இருந்திருக்கணும். அவரை மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் இல்லை, தமிழகம் மட்டும் இல்லை, இந்த உலக நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியை நம்ம இழந்துட்டோம். தமிழகம் மட்டும் இல்லை சார், உலக எல்லா உலக நாட்டுக்கு ஒரு இப்போ காமராஜர் ஒரு மனிதரை இறந்துட்டாங்க. ஆமாம், காமராஜரை இப்போ ஆஸ்திரேலியா பார்லமெண்ட்டை தான் வச்சிருக்கா சொல்கிறாங்க. இங்கிலாந்து பார்லமெண்ட்டை இதை விட மிஞ்சிருப்பார், கட்டாயம் மேலே வந்திருப்பார். எல்லா பார்லமெண்ட் இவரால் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த முடியும். அவர் வெறித்தனமாக பேசினாருன்னா தப்பு இல்லை. உடல் ஒத்துழைப்பு போயிருச்சு அவருக்கு. ஆமாம், உடல் உழைப்பு இல்லை. அவர் அந்த திட்டங்களை அறிவித்த பொழுது என்னன்னா, ஏன் கோபத்தில் அறிவிச்சாங்கன்னா அதெல்லாம் நான் முதல்ல சொன்னேன் இல்லை, நேர்மையானவனுக்கு கோபம் வரும். கள்ள கபடம் உள்ளவன் தான் வளைஞ்சு போவான். நான் என்ன தப்பு பண்ணேன், அதான் அவருடைய கேள்வி. அதை பொறுத்துக்கல. அதாவது நான் என்ன சொல்லிட்டேன்னா, உலக நாடுகளுக்கே ஒரு வழிகாட்டி காமராஜர். அதையும் கூட எம்ஜிஆர் எல்லாம் இவர்கிட்ட ஒப்பிடவே முடியாது. எம்ஜிஆரையும் தாண்டி, எம்ஜிஆர் இல்லை 100 மடங்கு தாண்டி காமராஜருக்கு பிறகு அப்புறம் விஜயகாந்த் ஒருவர் தான் இந்த தமிழகத்தில் வந்ததுலையும் சரி வரப்போறதுலையும் சரி அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நம்ம பார்க்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. கஷ்டம். கூட இருந்தவங்களெல்லாம் நம்பி தான் சில இடத்துல தோத்து போனார். நம்பிக்கை துரோகம் பல பேர் பண்ணிட்டாங்க. ஆமாம், இந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தரை நீக்கின பொழுது நான் போய் சொல்கிறேன், விஜயகாந்த் மாறாத, அவனுக்கு அரசியல் படித்து கொடுத்தாங்க. நான் தான் மாவட்ட செயலாளர் பொறுமையாக இருந்தான். அந்த டைமில் நிறைய பேர் வந்து கூப்பிட்டாங்க, கேப்டன் இன்னும் மீண்டும் ஒன்று ஒரு தடவை கூப்பிடுவார், உனக்கு இன்னும் ஒரு லைஃப் வரேன்னு. அவனு மாறினாங்க, துரோகம் பண்ணாங்க. காமராஜர் இது இவர் அழகு பார்த்த நடிகர்கள் ஒரு சிலருக்கு எம்எல்ஏ சீட்டு வெளியில் வர முடியுமா? அவனெல்லாம் வர முடியுமா ஐயா? தெரியாது. ஆமாம், சட்டசபையில் உட்கார வச்சு அழகு பார்த்தாரு, கூட இருந்து துரோகம் பண்ணாது. அதனால பல மன உளைச்சலுக்கு அவர் ஆளாயிருக்கலாம். அதனால் எந்த விமர்சனங்களையும் இல்லாமல், எந்த ஜாதி உணர்வையும் இல்லாமல், எந்த மத உணர்வையும் இல்லாமல் ஏழைகளுக்கு செய்யணுங்கிற ஒரே உணர்வு காமராஜருக்கு இருந்து அதுக்கு பிறகு விஜயகாந்த். அண்ணாவும் அதை நிரப்பல்ல, காமராஜருடைய நினைவுகளை அண்ணாவும் நிரப்பல்ல. அதுதான் காமராஜர் தேர்தலில் சொன்னார். அண்ணாவை பார்த்து நேரடியாக கேட்டார், நீ இருந்த சீட்டில் எல்லாம் நான் இனி இருப்பேன். நான் ஏன்னா கொள்ளை கூட்டம்னு தெரியும். இந்த கொள்ளை கூட்டத்தை எல்லாம் உடைச்சி காமராஜருடைய கனவுகளை நனவாக்கணுங்கிற ஒரு திட்டம் தொண்டு உள்ளத்தில் அன்னை தெரசா. அந்த வழியில் கேப்டன் இல்லை அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார். தொண்டு உள்ளம் படைத்தல் அன்னை தெரசா ஜாதி மதம் உணர்வுகள் இல்லாமல் ஏழைகளை வாழ வச்சாங்க. அந்த தொண்டு உள்ளம் அன்னை தெரசாவுடைய தொண்டு உள்ளம் விஜயகாந்த் தெரிஞ்சு, கேப்டன் தெரிஞ்சு. அடுத்து அன்னை தெரசானுடைய பட்டத்தை கூட அவருக்கு கொடுப்பாங்க. இந்த உலகம் கொடுக்கும், தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை, உலக நாடுகளை. அடுத்த நோபல் பரிசு வாங்க அமைதியின் தலைவன், செயல் திட்டத்தினுடைய தலைவன், உணவு பூர்வமான கள்ள கபடம் லஞ்சம் இல்லாத ஒரு தலைவன், தொண்டுள்ளம் படத்தை நோபல் பரிசு அத்தனையும் இவர் வாங்கக்கூடிய தகுதி உண்டு. நோபல் பரிசு அவருக்கு கொடுக்க நீங்க பரிந்துரை பண்ணோம், என்னுடைய வேண்டுகோள். காங்கிரஸ்ல இருந்துகிட்டு நீங்க கேப்டனுக்கு இல்ல உடம்பு குறைச்சிருக்கிறான். ஜாதி மதம் அரசியல் கட்சி எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதனாக வந்திருக்காரு. நல்ல மனிதன். இதுல சில விஷயங்களை நீங்க எடிட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் என்னுடைய வேண்டுதல் என்ன, தமிழகத்தினுடைய நோபல் பரிசுக்கு காமராஜருக்கு பின் தகுதி உள்ளவர் விஜயகாந்த். அதை நீங்க என்னுடைய கோரிக்கையாக வந்து பரிந்துரையும் செய்யணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். சலுகைகள், போராட்டங்கள், இந்த நடிகர் எல்லாம் நன்றி இல்லாத நடிகர்கள், இதை சார் போடணும். ஏன்னா எம்ஜிஆர் இருந்த பிறகு முதலமைச்சர் இருந்தார், அந்த நடிகர் கட்டிடத்தை பாதுகாத்திருக்கலாம்ல, கேப்டன் வந்தவர் தானே பாதுகாத்தார். அது அவருடைய என்னால் எதையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு அது முதல் அஸ்திவாரம். தொண்டு உள்ளத்தில் அன்னை தெரசாவிட்ட இடம் இருந்ததோ இல்லையா, எத்தனை பேர் செத்தாலும் என்னுடைய காலேஜுக்குள்ளே கொண்டு புதைங்கிடான்னு ஒரு தான் உடம்பு பலவீனமாக இருந்த பொழுதுன்னு சொன்னார். அப்போ அது வந்து ஒரு கருத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும். கரெக்டாக என்னுடைய கல்லூரியில் கொண்டு புதைங்க. சென்னைக்குள்ளாலும் சரி எந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேர் செத்தாலும் அடக்கம் பண்ணுறது என்னுடைய கல்லூரியில் புதைங்கன்னு சொன்னார் இல்லையா, கல்லூரி கிரவுண்டுன்னு சொல்லலாம், கல்லூரியில் அந்த ஒரு கருத்தை பின்பற்றி மக்களும் ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு கொண்டு வரணும்னா கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நல்ல மனிதர், நல்ல உள்ளம், நல்ல தொண்டு உள்ளம், அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய கள்ளகபடம் இல்லாதவன் என்பதற்காக நோபல் பரிசுக்கு பரிந்துரை பண்ணணும். கண்டிப்பாக சார். ஓகே சார், வேற என்ன கேட்குறீங்க? ரொம்ப நன்றி சார். வேற என்ன கேட்குறீங்க?